30 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில் திமுக சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் மற்றும் வாக்கு சதவீத விவரங்களை தற்போது பார்க்கலாம். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் 176 இடங்களில் போட்டியிட்ட திமுக 173 இடங்களில் வென்று 42.07% வாக்குகளுடன் சிறப்பான வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து 2001இல் 183 இடங்களில் போட்டியிட்டு 31 இடங்களை மட்டுமே கைப்பற்றி 30.9% வாக்குகளை பெற்றது. பின்னர் 2006இல் 132 இடங்களில் போட்டியிட்டு 96 இடங்களை வென்று 26.46% வாக்குகளுடன் மீண்டும் ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2011இல் 124 இடங்களில் போட்டியிட்ட திமுக வெறும் 23 இடங்களில் மட்டுமே வென்று கடந்த 30 ஆண்டுகளில் தனது குறைந்தபட்ச வாக்கு சதவீதமான 22.39% பதிவு செய்தது. அதன் பிறகு மீண்டும் வாக்கு வங்கியை உயர்த்த தொடங்கிய திமுக 2016இல் 180 இடங்களில் போட்டியிட்டு 88 இடங்களையும் 31.64% வாக்குகளையும் பெற்றது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 188 இடங்களில் போட்டியிட்ட திமுக 133 இடங்களில் பெரு வெற்றி பெற்று 37.7% வாக்குகளுடன் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது. திமுகவின் 12வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெறவுள்ள நிலையில் திமுகவிற்கும் திருச்சிக்குமான வரலாற்று தொடர்பை பார்க்கலாம். திமுக இதுவரை நடத்திய 11 மாநில மாநாடுகளில் 6 மாநாடுகள் திருச்சியிலே நடைபெற்றுள்ளன. தற்போது 7வது முறையாக திருச்சியில் மாநாடு நடைபெறுகிறது. 1956இல் திருச்சியில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டில்தான் தேர்தலில் போட்டியிடுவது குறித்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை தொண்டர்களின் வாக்கெடுப்பு மூலம் அண்ணா அறிவித்தார். 1990, 1996, 2006, 2014 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் திருச்சியில் நடைபெற்ற மாநாடுகள் திமுகவின் அரசியல் பாதையில் பெரும் மாற்றங்களையும் பலமுறை ஆட்சி மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கள்ளக்குடி ரயில் மறிப்பு போராட்டம் முதல் பல முக்கிய போராட்டங்களுக்கு திருச்சிதான் அடித்தளமாக அமைந்தது. தமிழகத்தின் மையப்பகுதியாக இருப்பதுடன் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எளிதில் வந்தடையக்கூடிய போக்குவரத்து வசதி இருப்பதும் திருச்சியில் மாநாடு நடத்துவதற்கான காரணமாக உள்ளது. மீண்டும் ஒருமுறை திருச்சியில் நடைபெறும் இந்த மாநில மாநாடு தமிழக அரசியலில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.